Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் மகிழ்வோடு உறுத்தாக்குகிறேன். இன்றைய நாளில் இறை வார்த்தை திருமுழுக்கு யோவானுடைய எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க அவரை போல நாமும் துணிந்து எல்லாவற்றையும் எடுத்துரைத்து வாழ்கின்ற மக்களாய் இருக்க நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை தியானிக்கின்ற அதே வேளையில் முதல் வாசகத்திலே எப்படி கடவுள் எரேமியாவை அழைத்து தன்னுடைய வார்த்தையை அவர் தம் நாவிலே வைத்து அவர் வழியாக அவர் அளப்பரிய காரியங்களை செய்தாரோ, தம் திருவுளத்தை எல்லாம் வெளிப்படுத்தினாரோ, அப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ இன்றைய நாளில் இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே இறைவாக்கினர் எரேமியாவை போல திருமுழுக்கு யோவானைப் போல ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற உண்மைகளை ஆண்டவர் எந்த நேரத்தில் யாரிடத்தில் அனுப்புகின்றாரோ, எதை தெரியப்படுத்த விரும்புகின்றாரோ அதை அச்சமின்றி துணிந்து எடுத்துரைக்கின்ற ஒரு வரத்தை இத்திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்களை எண்ணி பார்த்தும் வானக தந்தையிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, வசனங்கள் 11 முதல் 16 வரை மற்றும் 24. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல் இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொள்வீர்களாயில் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம். ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிக்காம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 69. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எளியோன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன், கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமை படுத்துவேன். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். இனியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. எனது
எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழித்தாரும். அவர்களுக்குரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடியும். அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோதும் இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தம் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோதும் தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டும் யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய நாளில் இருவரும் மிகச்சிறந்த கதாபாத்திரங்களை நாம் வாசகங்களிலிருந்து வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எரேமியா, திருமுழுக்கு யோவான். இந்த இருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே தனிப்பெரும் அன்பிற்கும் தனிப்பெரும் மதிப்பிற்கும் தனிப்பெரும் அழைப்பிற்கும் உரியவர்கள். சிறு பையனாக இருக்கிற பொழுதே ஆண்டவருடைய அழைப்பு எரேமியாவிற்கு வருகிறது. நான் சிறுவன் தானே என சொன்ன பொழுது, நீ சிறுவன் என சொல்லாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கட்டவும் நடவும் என மிகப்பெரிய வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் எரேமியாவிற்கு கொடுத்து அவரை பணிக்கு அனுப்புகிறார். எரேமியாவுடைய வாழ்க்கை முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்களை அவர் ஆண்டவருக்காய் அனுபவிக்க வேண்டிய காலத்திலும் கூட ஆண்டவர் ஒரு நாளும் அவரை கைவிடவில்லை. எதற்காக அழைத்தாரோ அந்த பணியை நிறைவாக எரேமியா செய்கிறபடியாக ஆண்டவர் அவரோடு துணையாக இருக்கிறார். திருமுழுக்கு யோவானை பார்க்கிறோம். தன் தாய்க்கும் தன் தந்தைக்கும் காலம் மிக மிக பிந்தியவராய் காலம் தள்ளி பிறக்கிறார்.
இருந்தாலும் ஆண்டவர் இவருக்கும் என சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் பாலைவனத்திலே ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையினை வாழ்ந்து மக்களை எல்லாம் மனமாற்றம் அடைவதற்கான அழைப்பை கொடுத்து திருமுழுக்கினை கொடுத்தது மட்டும் இவருடைய பணியாக அமைந்து விடவில்லை. தன் சமகாலத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இவர் எதிர்கொள்கிறார். அந்த பிரச்சனைகளை எல்லாம் இவர் தன்னுடைய கருத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை சொல்லுகிறபடியாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார். வாயை மூடிக்கிட்டு நம்ம உண்டு, நம்முடைய வனம் உண்டு, நம்முடைய குகை உண்டு, சாக்கடல் உண்டு, யோர்தான் உண்டுன்னு சொல்லி ஒரு தனிமையான வாழ்வோடு தன்னை முடித்து கொள்ளவில்லை. சமகாலத்தில் உயர்மட்டத்தில் வாழ்ந்த மக்கள் என்றாலும் கூட அவர்கள் செய்த தவறையும் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பல்வேறு கதை மாந்தர்களை நம் விழியத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு கதை மாந்தர்களும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிடித்தவர்களாய், அவர்களுடைய கூற்றாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்மை தொடும். நாமளும் நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை செய்கிற எல்லாவற்றிலும் ஏதோ ஒன்றிலும் ஒரு மனிதரை வெளிப்படுத்துவோம். ஒருவேளை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இதை கடவுளுக்காய் நம்ம காணிக்கையாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் வருகின்ற பொழுது, அப்பொழுது நீங்கள் செய்கிற காரியம் அது ஆபிரகாமை ஒத்திருக்கும். ஆபிரகாம் செஞ்ச காரியம் அப்படிதான். தனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், 100 வயதில் தனக்கு கிடைக்கப்பெற்ற மகன், இருந்தாலும் கடவுள் கேட்ட பொழுது மறுவார்த்தை சொல்லாமல் அப்படியே கொடுத்தார். அதுபோன்ற சூழலில் நாம் ஆபிரகாமை நம்பிக்கையாக வெளிப்படுத்துகிறோம். நம்மோடு பிறந்து வாழ்ந்த சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்குறாங்க. நமக்கு வர கஷ்டங்களில் 90% பிரச்சனை அவங்கள்ட்ட தான் வருது. அனுதினமும் பொழுது விடிஞ்சையிலிருந்து பொழுது சாயற வரைக்கும் பிரச்சனை வருது. இருந்தாலும் ஒரு சூழலில் அவர்களை நாம் பழி வாங்குவதற்கு, அவர்களை தண்டிப்பதற்கான ஏற்ற இடத்தில் நாம் இருக்கிற பொழுது கூட பரவாயில்ல, என்னோடு பிறந்தவர்கள் தானே, என் உறவு தானேன்னு சொல்லி அவர்கள் குற்றங்களை எல்லாம் நாம் பொறுத்து கொள்ளுகிற பொழுது நம் வழியாக யோசேப்பு வெளிப்படுவார். இன்னொரு கட்டத்தில் பார்க்குறோம், தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது. நம்மெல்லாம் ஒரு கம்பெனியில், ஒரு ஸ்கூலில், இதாக இடத்துல ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருப்போம். நமக்கு கீழ் பார்க்குறப்ப ஏகப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், பணியாளர்களாக இருக்கட்டும், கடவுள் கொடுத்துருப்பார், இவங்களாம் நீங்கள் வழி நடத்தணும்னு சொல்லி. ஆனால் தினமும் பிரச்சனையாக இருக்கும். அந்த பணியாளர்கள் சொல்வதை கேட்க மாட்டாங்க, அந்த பிள்ளைகள் சொல்வதை கேட்க மாட்டாங்க. அது இன்றைக்கெல்லாம் ஒரு ஆசிரியராய், ஒரு ஆசிரியாய் ஒரு பள்ளிகளில் பணி செய்வது என்பது ரொம்ப சவாலான ஒரு காரியமாக இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு எதை நல்லதாக சொல்கிறது ஒன்றும் புரியவே இல்லை. நல்லது சொன்னால் பிள்ளைங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலை. ஒரு காலத்தில் எவ்வளோ அடித்தாலும் சரி வாங்கிட்டு அடித்தது என் டீச்சர் தானே சொல்லி அந்த பாசத்தை வளர்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் நீ டீச்சர் நல்லது சொன்னால் கூட அதை எதிர்விதமாய் புரிஞ்சுக்கிட்டு போய் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு, அதனால் அந்த ஆசிரிய பணிக்கும் அந்த பள்ளிக்குமே மிகப்பெரிய பிரச்சனை வருகிற அளவுக்கு சூழல். அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட ஒருவேளை நீங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு இது கடவுளுடைய திருவிழமாக கூட இருக்கலாம். இதுவரை வழி நடத்துகின்ற பொருள் வருகின்ற பிரச்சனைகள்லாம் நான் எதிர்கொள்கிறேன், இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்கள் வழியாக மோசே வெளிப்படுவதாய் நம்ம வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே நம் வழியாய் ஏதோ ஒரு விவிலிய நிகழ்வும், ஏதோ ஒரு விவிலியத்தினுடைய கதை மாந்தரும் வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பார். இதை மறுக்கவே முடியாது. நல்லது செய்கிற மட்டும் கிடையாது, தீமை சிறப்பு சூழல் வரும். ஒருவேளை நம்மளை நம்பி இருக்கிற ஒரு நண்பனை, ஒரு உறவை நாம் ஏமாத்துகிற பொழுது, அந்த உறவுக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது நம் வழியை அந்த நேரத்தில் யார் வெளிப்படுவானோ உங்களுக்கே தெரியும். அது யூதாஸா கூட இருக்கலாம். ஒருவேளை நம்மளோட ரொம்ப நம்பி இருக்கிற ஒரு மனிதனை ஒரு கஷ்டமான சூழலில் எனக்கு இவங்கெல்லாம் தெரியாதப்பன்னு சொல்லி ஓடி போயிடுன்னு சொன்னோம். கடனை கழுத்தை நெரிக்கிறப்ப சரி நம்ம இவங்கள்ட்ட போனால் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்மளை நோக்கி வருகிறப்ப நம்ம கையை விரிச்சிட்டோம், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம். அவங்க இங்கிட்ட வரதை பார்த்தோன்னா அப்படி வீட்டை போட்டு ஓடுறன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் இயேசுவை கையை கழுவிட்டு போன எல்லா சீடர்களை மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் அமைஞ்சுறதை பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் கடவுளே தெரியாமல் குடிச்சு கிடிச்சு வாழ்ந்திருப்போம். புகை பிடிச்சிக்கிட்டு, தண்ணி அடைச்சிக்கிட்டு, கண்ட கெட்ட பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக இருந்திருப்போம். ஆனால் கடவுளுடைய அழைப்பை பெற்ற பிறகு, இயேசு இறந்த பிறகு, இயேசுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது பவுலை போல் அந்த வாழ்க்கையாக இருக்கும். இப்படி எல்லா சூழலிலுமே நம் வழியாக யாரோ ஒரு விவிலிய கதை மாந்தர், ஏதோ ஒரு வெளியத்தினுடைய மதிப்பீடு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்க்குறோம் பாருங்கள், நற்செய்திகள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கடவுள் கொடுக்குறார். பல மனிதர்கள் விழியத்தில் வராங்க, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான், ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் சொல்லுகிற செய்தி ரொம்ப பெரியதாக இருக்கும். முதலில் பார்க்கிறோம் ஏரோது. இந்த ஏரோதனுடைய வாழ்க்கை சூழல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்குறோம். தெரியாமல் வார்த்தையை விட்டுறது. ஏரோதுவுக்கு திருமுழுக்கு யோவானை கொலை செய்ய வேண்டும் என்கிற சூழலே கிடையாது, என்கிற விருப்பமே கிடையாது. 2 காரியம். திருமுழுக்கு யோவான் அவருக்கு எதிராக ஒன்றும் தப்பு செய்யலை. 2வது,
மக்கள் திருமுழுக்கு யோவான் மீது நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வச்சுருந்தாங்க. ஆகவே இவருக்கும் மக்கள் அவரை ரொம்ப நல்லவர் நினச்சதால் மக்களுடைய கருத்துக்கு இவர் அஞ்சு நடக்கிறார். ஒரு மன்னனாக இருந்தாலும் ஏறுது அஞ்சு நடக்கிறார். ஆனால் தன்னுடைய சுய நினைவு இல்லாத சூழலில் அதிகமாக குடிச்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறான்னு பார்க்குறோம் பாருங்களே, தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுறார். நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். இந்த பிரச்சனை எங்கே இருக்கும் தெரியுமா? கிராமங்களில் பல வீடுகளில் இந்த பிரச்சனையை பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா குடும்ப சொத்தை பறிச்சிருவாங்க. எப்படி குடும்ப சொத்தை பறிச்சாங்கன்னு தெரியாது. எங்கேயாவது போனப்போ அந்த அப்பா குடிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா, ஒரு வெத்து பேப்பரில் கை நாட்டை வச்சுட்டு கையெழுத்து போட்டு வந்துடுவார். இதை உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது உறவுக்கு நடந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இது மிகைப்படுத்தி சொல்வதல்ல. கிராமங்களில் இப்பொழுதுக்கும் நடைபெறுகிற யதார்த்தம் தான். சொத்தை தெரியாமல் வாங்கிறது, கூட்டு போய் ஊற்றி கொடுத்த உடனே மறந்துடுறது. நம்ம வீடு எப்படிப்பட்டது, நமக்கு என்ன பிள்ளைங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கோமே, இந்த பிள்ளைங்களுக்கு நாளைக்கு என்ன சொத்து இருக்குது, நம்ம என்ன உழைக்கிறோம் தெரியாமல் குடித்த உடனே போதும் தலைக்கு வர உடனே குடும்ப அப்பலன்னு சொல்லி அங்கங்கே கையெழுத்தை போட்டுறது. நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் வீதியில் வாழ்க்கையை நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. ஏரோதுடைய சூழல் இதுதான். ஏரோது தெரியாமல் அந்த இடத்துல வார்த்தையை விட்டுட்டாரு. என் ராஜ்யத்தில் நீ பாதியை கிட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த சின்ன பெண்ணு ரொம்ப தெளிவாக திருமுழுக்கினுடைய தலையை அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வாங்கினதை பார்க்குறோம். இன்றைக்கி நகர்ப்புறத்தில் இருக்கிற பிரச்சனை இப்படி தான். நமக்கு பார்த்தோன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு வருவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காப்பீடு திட்டம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி அந்த வருகிற நண்பர் வந்து நமக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற ஒரு தலைவனோ தலைவியோ கலந்து ஆலோசிக்காமல் போட்டலாம் வாங்க. மாத ஊதியமே கம்மியாக தான் இருக்கும். அதில் வர ஊதியம் இன்றைக்கி வாழ்வதற்கே அவங்களுக்கு பத்தாமல் இருக்கும். இதில் நாளைக்கு சேமிக்கிறோன்னு சொல்லி சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இப்போ இதை நிப்பாட்டினோம்னா கட்டின காசும் போச்சு, நிப்பாட்டவும் முடியலை, ஏற்கனவே கையில் காசு இல்லைன்னு சொல்லி முழுமையான விழிப்புணர்வோடு இல்லாத நேரத்தில் நாம் ஒரு வார்த்தையை விடுறோம், நாம் ஒரு முடிவை எடுக்கிறோன்னு சொன்னால் அந்த வார்த்தையும் அந்த முடிவும் நம்மை பின்னால் ஒரு நாள் கண்டிப்பாய் காயப்படுத்தும், கேள்விக்குட்படுத்தும். இது ஏரோதுடைய வாழ்க்கையில் நடந்தது. நாமும் இதை கடந்து கொண்டிருக்கிறோம். ஏரோது அவசரப்பட்டு விட்ட வார்த்தையினால் ஒரு மிகச்சிறந்த மனிதன் திருமுழுக்கு யோவான் தன் உயிரை அவர் இழக்கும்படியாக மாறி போகிறது. ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் அந்த வாழ்க்கையில் இப்படி எந்தெந்த நாட்கள்லாம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு வாழ்ந்தையை நினச்சி பாருங்கள். இந்த பெண்ணு பார்க்க போகிறப்ப, மாப்பிள்ளையை பார்க்க போகிறப்ப அங்கே போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடு ரொம்ப புதுசாக இருக்கும், பெரிய பணக்கார மாதிரி இருக்கும். டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. நாங்கள் மாப்பிள்ளைக்கு இத்தனை பவுன் போட்டுறோம், வண்டி வாங்கி கொடுத்துறோம், காரம் வாங்கி கொடுத்துறோம், இத்தனை லட்சம் காசை கையில் கொடுத்துறோன்னு சொல்லி வசதி இருக்கிறவர்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கூட வந்திருக்க உறவுக்காக போன இடத்துல நம்முடைய கௌரவத்தை விட்டு கொடுத்துறான்னு சொல்லி அங்கே வார்த்தையை விட்டுட்டு அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக கடனை வாங்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வட்டியை கட்டிக்கிட்டு நிம்மதியே இல்லாமல் வாழ்கிற குடும்பங்கள் இங்கே நிறையா இருக்குது. ஆகவே நாம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் தேர்ந்து தெளிந்து பேசுகின்றவர்களாய் செய்கிறவர்களாக இருக்கணும். அடுத்து பார்க்குறோமே அந்த ஏரோதியால் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா ஈசாக்கை கூப்பிட்டு சொல்லுவார், ஏசாட்டை எனக்கு வயசாகிருச்சுப்பா, நீ வேட்டைக்கு போயிட்டு நீ கறி கொண்டு வா, நீ எனக்கு கறி கொடுத்தப்பனா நான் சாப்பிட்டுட்டு உனக்கு ஆசிரியர் வழங்குவேன்னு சொல்லுவார். இந்த வார்த்தையை ஈசாக்க சொல்லுகிற பொழுது ரெபேக்கா ஈசாக்கோட மனைவி அதை ஒட்டு கேட்டுட்டு தன் அன்பு மகனான யாக்கோவை கூப்பிட்டு, உங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்கிறாரு ஏசாட்ட, நீ அவனுக்கு முன்னாடி போயிட்டு கறியை வாங்கிட்டு நான் சமைச்சு கொடுக்குறேன், உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் உங்கள் அப்பாட்ட கொடு, உங்கள் அப்பா உனக்கு ஆசி வழங்குவார்னு சொல்லி ஏசாவுக்கு போக வேண்டிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபு தட்டி பறிக்கிறதுக்கு எப்படி அந்த இடத்துல அந்த தாய் ஒரு காரணமாக இருந்தாங்களோ, இன்றைக்கி பார்க்குறோமே அந்த சிறுமி அவராக போயிட்டு திருமுழுக்கு தலையை கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த சிறுமியை அந்த தாய் தவறாக பயன்படுத்துகிறார். அந்த சிறுமியை அந்த தாய் தவறாக பயன்படுத்துவதை பார்க்கும். இன்றைக்கி ஏரோதியாளை போல பிறரை பழிவாங்க துடிக்கிற மனம் கொண்ட வஞ்சகம் நிறைந்தவர்கள் வாழ்கிற ஒரு பூமியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பெண்மணிகளை நாம் பார்க்கலாம், எத்தனையோ பேர் தன் பிள்ளைகளை தவறாய் வழி நடத்துகிறவங்க இருக்காங்க. மனசுக்குள்ளே வஞ்சகம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்திற்காய் காத்திருக்கிறது. எப்போ நேரம் கிடைக்கும், சூழல் கிடைக்கும், அசிங்கப்படுத்தலாம். எப்போ நேரம் கிடைக்கும் அவங்கள காயப்படுத்தலாம். ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை தனியாக போய் பார்த்து பேசி அந்த பிரச்சனையை முடிவு பண்ணுற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர் கூடி வரப்ப, 4 பெரிய மனுஷங்க கூடி வரப்ப அந்த பொது இடத்துல அவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளால் காயப்படுத்துகிற கதாபாத்திரங்கள், பெண்மணிகள் நிறைய பேர் நம்ம மத்தியில் வாழ்வதை பார்க்கலாம். இது கோயிலில் பார்த்தோம்னா அவங்க நல்ல படித்தவங்களாக இருப்பாங்க,
நல்ல படித்த ஒரு பெண்மணியாக இருப்பாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க, இல்லாட்டி குடும்பம் ரொம்ப மிகச்சிறந்த பின்புலமாக இருக்கும். ஒரு பங்கு பெற கூட்டம் நடக்கிறப்ப ஒரு எளிய பெண்மணி அவருடைய கருத்துக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களால தாங்க முடியாது. இவ எப்படி ஏன் கருத்துக்கு எதிராக கருத்தை சொல்லலான்னு சொல்லி எப்போ நேரம் கிடைக்கும் பணம் பொருள் படிப்பை வைத்து அவர்களை மட்டப்படுத்துவதற்காய் காத்திருந்து சூழல் அமையிறப்ப அவங்களை கஷ்டப்படுத்துவதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிள்ளைங்களை தப்பாக வழிநடத்துகிற பார்த்தீங்களா, சின்ன வயசுலேயே இந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் முக்கியம்னு சொல்லி தர மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம தெருவில் பார்க்குறோம் பாருங்களேன், சாலைகளில் பயணப்படுறப்ப நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விடுறது. நீ போ பிச்சை எடுத்துட்டு வா. அங்கே இருக்கிற தாய்க்கும் தகப்பனும் கைகால் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் தன் பிள்ளைகளை தவறாக பயன்படுத்துறது. அந்த பிள்ளைங்களுடைய பரிதாப நிலையை பார்க்கிற பொழுது ஒருவேளை அவங்க அம்மாவும் அப்பா வந்தால் கூட பிச்சை போடுவோமான்னு தெரில, அந்த பிள்ளைங்க வந்து நின்று கையெடுத்து நிற்கிறப்ப வேதனையோடு இருக்கும். இன்றைக்கி இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் தங்கி முறையாக 3 வேளை சாப்பிட்டு படிப்பதற்கான எத்தனையோ இல்லங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது. எல்லா மறைமாவட்டங்களிலும் இதுபோல் பள்ளி செல்ல முடியாமல் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காய் அவர்களுக்காய் படிப்பு, இருப்பிடம், உறைவிடம், சாப்பாடெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிறதுக்கான எத்தனையோ மையங்கள் இருக்குது. ஆனால் இந்த தாய்மார்களுக்கு, இந்த தகப்பன்களுக்கு அவர்களுக்கான கல்வி முக்கியமல்ல, உடை உணவு முக்கியமல்ல, அவர்கள் வழியாய் பெறுகிற அந்த காசு முக்கியம்னு சொல்லி அந்த பிள்ளைகளை சின்ன வயசுலேயே பயன்படுத்துவாங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி போகும்? சின்ன வயசில் படிக்காதவன் வெக்கத்தை விட்டு கையேந்தி பிச்செடுக்க கற்றுக்கிறவன் எதிர்காலத்தில் சாகிற வரைக்கும் அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழலிலும் நம்முடைய வாழ்க்கை அமையும். நம்முடைய பிள்ளைகளையோ நம் உறவுகளையோ எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? பிறரை பழிவாங்க துடிக்கிறோமா? நேரம் மறுமுறை காத்திருந்து பழிவாங்க துடிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அப்படி நாம் ஒருவேளை பழி வாங்குகிறோம் என்று சொன்னால் நம் வழியாய் ஏரோதியாளினுடைய மனநிலையும் அவருடைய வாழ்க்கையும் தான் வெளிப்படுது என்பதை மனசில் வச்சுக்கணும். 3வது பார்க்குறோம், அந்த சின்ன பெண்மணி சலோமியை பார்க்குறோம். ஒரு எடுத்தார் கைப்பிள்ளை மாதிரி அரசன் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்றப்ப எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு அந்த பிள்ளை ஒருவேளை குழந்தைத்தனமாக கேட்டுருக்கலாம், ஆசையில் தனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் தன் தாயை நோக்கி போகிறார். இந்த தாய் சொன்ன உடனே அதை அப்படியே கொண்டு வந்து சொல்லிடுறது, திருமுழுக்கியோட தலையை கொடுங்கன்னு. இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? இந்த சின்ன பிள்ளைக்கு எதிராக திருமுழுக்கியவன் என்ன செய்தார்? இந்த திருமுழுக்கியவன் கொலை செய்யப்படுவதால் இந்த சின்ன குழந்தைக்கு வருகின்ற இந்த பெண்ணுக்கு வருகிற லாபம் என்ன, மகிழ்ச்சி என்ன? ஒன்றுமே இல்லை. தான் கேட்பதால் வரப்போகிற விளைவை உணராதபடி இன்னொருத்தருடைய கைப்பாவையாய் மாறி போகிற வாழ்க்கை நிறையா இருக்குது. இன்றைக்கி நிறையா இருக்குது. இன்றைக்கி டிவியை திறந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இளைஞர்களுக்கு அரசியல் குறித்த அறிவு வந்துருக்கு, சந்தோஷம்தான். அரசியல் குறித்த விழிப்புணர்வு வந்துரு, சந்தோஷம்தான். இந்த கடந்த வாரம் கூட ஒரு மாணவி இறந்து போன பிறந்த அந்த மாணவிக்காய் கொதித்தெழுந்த நிறைய மனிதர்களில் இளைஞர்கள் தான் அதிகம். தப்பே சொல்லலை, நான் சொல்ல வரேன், எந்த விதத்தில் நம்முடைய எதிர்ப்பை உணர்வுகளை காட்ட வேண்டும் என்கிற அறிவில்லா தள்ளம். நான் ஒரு முறை சின்ன சமையல் என் பங்கில் இருக்கிறப்ப ஒரு ஃபாதரும் ஒரு இளைஞனும் வராங்க. அந்த பங்கை சார்ந்தவர்கள். ஃபாதர் சொல்கிறாரு, சாமி நம்ம போராடணும் சாமி, போராட்டம் நடத்தினா மட்டும்தான் நம்முடைய குரல் வெளியே கேட்கும். சரி போராடலாம். எப்போ ஃபாதர் போராடலாம்? அனுமதி வாங்கக்கூடாது ஃபாதர். அனுமதி வாங்கினா நமக்கு ஒரு ஓரத்தில் ஒரு மூளை இடம் கொடுப்பாங்க, நம்ம அங்கே பாட்டு நிற்போம், கத்துவோம், யாருக்கு தெரிய போகுது? ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் போடுவாங்க. அனுமதி வாங்காமல் இந்த ரோடை மறைச்சோன்னு வச்சுக்கோங்களே, அது பெரிய டிராஃபிக் ஆகும். டிராஃபிக் ஆச்சுன்னா அது பரபரப்பாகும். பரபரப்பானால் நம்மள்ட்ட கேட்பாங்க என்னன்ட்டு. அப்போ சொன்னோம்னா அது ரொம்ப ஃப்ளாஷ் ஆகும் ஃபாதர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கேட்டேன், இதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. சாமியார் சிஸ்டர் நீங்களும் நானும் போய் ரோட்டில் உட்காரலாம் ஃபாதர். நம்ம போய் ஜெயிலில் நம்மளை பிடிச்சி போட்டால் கூட நம்மை வெளியில் எடுப்பதற்கு நமக்கு திருச்சபை இருக்கிறது, வழக்கறிஞர்கள் வருவாங்க. ஒருவேளை நீ பண்ணுறது தப்பான காரியம், அறிவில்லாமல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றினாங்கன்னா கூட நம்ம போகிற இடத்துல நமக்கு 3 வேளை சாப்பாடும் திருப்பொழியும் உடையும் உறைவிடமும் மாதம் மாதம் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய பாக்கெட் மணியாவது கொடுப்பாங்க ஃபாதர். இல்லை நம்ம ரொம்ப தப்பே பண்ணுறோன்னு சொன்னாலும் கூட நம்மளை எங்கெங்கேயோ டிரான்ஸ்ஃபர் மாற்றி போட்டாலும் நமக்கு 3 விஷயம் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும், உணவு உடை உறுப்பிடம் ஃபாதர். ஆனால் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க இந்த பையனுக்கு, அந்த பையன்கிட்ட கேட்ட, தம்பி ஒரு 75 கேஸ் உனக்கு வாங்க ரெடியாக இருக்கியா? இந்த பையன் நம்ம கூட வந்து உட்காரனால இவனுக்கு ஒரு கேஸ் வருதுன்னு சொன்னால் இவனுடைய வாழ்க்கை, அவனை நம்பி இருக்கிற அவனுடைய பெற்றோருடைய எதிர்காலம், ஒருவேளை இந்த பையன் வீட்டில் இவன் தான் மூத்த பையனாக இருந்தது, இவனுக்கு 2 தங்கச்சிங்க இருந்தால் அவனுடைய வாழ்க்கை என்னாச்சு ஃபாதர்? அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா? ஒரு பாஸ்போர்ட், ஒரு கடவுச்சீட்டு வாங்க முடியுமா அவனால்? எதிர்காலம் கேள்வி இல்லையா? ஆகவே நம்முடைய நிலையிலிருந்து நாம் இளைஞர்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடாது, அவங்க லெவலிருந்து யோசிக்கணும்.
இதுபோல் பல இடங்களில் முன் யோசனை இல்லாமல் களத்தில் இறங்கி ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று சொல்லி அந்த நேரத்தில் கைத்தட்டிடுவாங்க, உற்சாகப்படுத்திடுவாங்க, சூப்பர் சூப்பர்னு சொல்லி. ஆனால் பின்னாடி வருகின்ற வேதனையை அனுபவிக்கின்றவர்களை நாம் தான் இருப்போம். எடுத்தார் கைப்பிள்ளையை ஒரு நாளும் நாம் மாறிப்போகவே கூடாது. எனக்கு இது பிடிக்கல, இது சரின்னு படலன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து விலகி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டார் அப்படின்னா வருகின்ற பின் விளைவுகள் உங்களை தூண்டவங்க முதுகில் விழ போகிறதில்ல, நம் முதுகில் தான் விழப்போகிறது. எடுத்தார் கைப்பிள்ளையாய் செயல்படுகின்ற பொழுதெல்லாம் அந்த ஒரு சிறுமியைப் போல நாமும் மாறுகிறோம். அடுத்து பார்க்கிறோமே திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானோடு நாம் முதல் வாசகத்தினுடைய எரேமியாவையும் சேர்த்து பார்க்கலாம். எரேமியா போய் சொல்கிறாரு, கடவுளுடைய தண்டனை உங்கள் மீது வரப்போகிறது சொல்லும்போது மக்கள் எல்லாம் கூடின்னு சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயா இந்த மனுஷனை நம்ம தண்டிக்காமல் இருக்கிறதுனோ. அவன் பாருங்க நமக்கு ஏதாவது இறைவாக்கு சொல்கிறான்றப்ப எரேமியா சொல்லுவார், இந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, உங்களிடத்தில் சொல்கிறபடியாய் கடவுள் என்னை அமைச்சிருக்கிறாரு. கடவுளுடைய வார்த்தைகள். நீங்கள் மனசை மாற்றிக்கோங்க. நீங்கள் மனசை மாற்றினா உங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை குறித்து கடவுளும் தன்னை மாற்றிக்கொள்வார். அது உண்மைதான். கடந்த வாரம் நம்ம அதான் முதல் வாசத்தை வாசிச்சிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை சோதம் குமாரா பகுதிக்காக போய் ஆபிரகாம் பேசுவார். 50 பேர் இருந்தா, 45 பேர் இருந்தா, அப்படியே அது 30, 20, 10 வரைக்கும் வந்து நிற்கும். கடவுள் சொல்லுவார், நான் தீயவங்களோட சேர்த்து நல்லவங்களே அழிக்க மாட்டேன், 10 பேர் இருந்தால் போதுன்னு சொல்லுவார். கடவுள் தன்னை மாற்றிக்கொள்கிறார். ஆனால் எரேமியை பார்க்கிறோம் பாருங்கள், அந்த மக்களுக்கு கொடுத்த அழைப்பு. இந்த மக்கள்லாம் என் மக்கள் தானே, எனக்கு தெரிஞ்சவங்க தானே, என் சொந்தக்காரங்க தானே, எப்படி இருந்தால் என்ன, முகம் பார்க்காமல் கடவுளுடைய வார்த்தையை அப்படியே சொல்லுகிற பொழுது எரேமியை போல வாழ்கிறோம். திருமுழுக்கு யோவான் இன்னும் ஒரு படி மேலே போகிறார். தப்பு செஞ்சு யாராக இருந்தானே, அது அரசனே என்றாலும் கூட, அது மன்னனே என்றாலும் கூட, அவன் செய்த தப்பு நெற்றிக்கண் திறப்பின குற்றன்ற மாதிரி நான் சொல்லுவேன். நம் மத்தியிலே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவரை போல புனித அருளானந்தரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. கடினம்லாம் கிடையாது, யாரும் செய்யாத காரியமும் இல்லை, எல்லாரும் செஞ்சுருக்காங்க. திருமுழுக்கு யோவானை போல வாழ முடியுதான்னு பார்க்கணும். கேள்வி கேட்கிறோமா? அதே சமயத்தில் கேள்வி கேட்கிற பொழுது இந்த மறையில் சொன்ன காரியங்கள்லாம் வச்சுக்கணும். அந்த கேள்வி அந்த ஏரோதியாளை போல நயவஞ்சகம் இல்லாததான் இருக்கணும். அந்த சிறுமியை போல இதனுடைய கைப்பாவையே இல்லாதபடி நம்மளாக கேட்கணும். அந்த ஏரோதை போல நாம் சுயநினைவு இல்லாமல் கேட்டக்கூடாது. சுய நினைவோடு தேர்ந்து தெளிந்து இது சரி தப்பு, ஆமாம் கடவுள் சொன்ன மாதிரி ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை, எடுத்து சொல்வதன் பணின்னு சொல்லி உயர் மட்டத்தில் இருக்கிறவர்களாம் நம்ம கேள்வி கேட்கிறோமா? இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நாம் எடுத்த முடிவுகளுடைய காரணமாக இருக்கும். நாம் எல்லாம் கூடி வழிபடுகிற ஆலயத்தில் பல்வேறு அவலங்கள் நாம் எல்லாம் கூடி எடுத்த தவறான முடிவுடைய வெளிப்பாடுகளாக இருக்கும். கேள்வி கேட்டிருக்குமா? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதனோடு ஒட்டிய இன்னொரு மக்கள் கூட்டம் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசன் ஏரோது மக்கள் கூட்டத்திற்கு அஞ்சினானே, அந்த மக்கள் எங்கே சென்றார்கள்? இன்றைக்கி அவங்கள குறித்து வெளிப்படையாக நற்செய்தியில் போடவே இல்லை. ஏரோது வருவார், ஏரோதில் வருவார், அந்த பெண்மணி வருவார், திருமுழுக்கு யோவான் வருவார். ஆனால் சொல்லப்படாத ஒரு கூட்டம்னு சொன்னால் அந்த ஏரோது அஞ்சின மக்கள் கூட்டம் எங்கே போனாங்க? அந்த மக்கள் கூட்டத்தினுடைய அமைதி இருக்குது பார்த்தீங்களா, அது பலருடைய உயிரை வாங்கி கொண்டே இருக்கும். காலமே வாங்கிட்டே இருக்கு. அந்த நாளில் ஒருவேளை அரசரை நீங்கள் செய்வது தவறுன்னு சொல்லி அந்த கூட்டம் வாய் திறந்திருந்தால், ஏற்கனவே திருமுழுக்கு யோவானை குறித்து ஏரோது எண்ணியதும் மக்களை குறித்து அவர் அஞ்சியதும் அந்த நேரத்தில் செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். திருமுழுக்கினோட உயிர் போகாமல் இருந்திருக்கும். இந்த கூட்டம் வாயை மூடிக்கொண்டது. பரபாசை விடுதலை செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் பேர் தானே கத்துனாங்க. ஆனால் அந்த வாரத்தில் ஓசன்னா பாடி உள்ளே கூப்பிட்ட அந்த கூட்டம் அமைதியாக வாயை மூடி நினைச்சு, ஒருவேளை இயேசு விடுதலை செய்யணும்னு சொல்லி ஓசன்னா பாடின உதடுகள் இல்லாமல் இன்னைக்கு இயேசுக்காக வாயை திறந்திருந்தா இயேசுவினுடைய அந்த இரத்தமும் அங்கே சிந்தப்பட்டிருக்க வேண்டிய சூழல் அப்பொழுது வந்திருக்காது. இதுபோல் காலமாய் அமைதியாக இருக்கிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்களே. அதில் என்னுடைய எண்ணம் மிக சரி என சொன்னால் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் அந்த இடத்த தான் இன்றைக்கி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நல்ல ஒரு அமைப்பை திருச்சபை நமக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. என்ன தெரியுமா? பங்கு பேரவை அப்படின்ற அமைப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. எண்ணி பாருங்கள், இதில் 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒரு காலத்தில் யாரெல்லாம் நகர்ப்புறங்களிலும் கிராமங்களிலும் குடும்பமாக வாரிசாக பதவிகளை தங்களுக்கு வச்சுருந்தாங்களோ அவர்களே மீண்டுமாய பங்கு பெறவையும் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்கிற சூழலும் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் பார்க்குறோம், பங்கு பெறவைகளிலே பல பேர் உறுப்பினராக வந்துடுறாங்க. எதுக்கு உறுப்பினராக இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. மக்கள் அதிகாரம் மிக மிக பெரியது. ஆனால் இந்த ஏரோதினுடைய வாழ்க்கையிலே அமைதி காத்த அந்த ஒரு கூட்டத்தை போல, இயேசுனுடைய வாழ்க்கையிலே அமைதி காத்த கூட்டத்தை போல பல சமயங்களில் அதிகாரம் மிக்க இந்த பங்கு பெறை அமைப்பு அமைதியாகி போயிடுது. திருவிழாக்கு எப்போ கொடியேற்றலாம்,
எப்போ குடி இறக்கலாம், எத்தனை தேர் வைக்கலாம், தேரை எத்தனை வழியாக கொண்டு போகலாம், என்ன அன்னதானம் போடலாம், எந்த சாமியாரை கூப்பிடலாம், எவ்வளோ கவரில் காசு வச்சு கொடுக்கலாம், இது மட்டும்தான் சொல்கிறதுக்கு பங்கு பேரவை இன்றைக்கி இருக்குன்ற மாதிரி பல பங்குகளில் இருக்குது. இல்லை, எத்தனை பங்குல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அவலங்கள். சும்மா 21ஆம் நூற்றாண்டில் இங்கே சாதியே இல்லை ஃபாதர், ஒரு பிரச்சனை இல்லை ஃபாதர், இன்றைக்கி வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி வரைக்கும் சண்டை நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. சந்தேகம்னு சொன்னால் ஃபோன் அடித்து கேளு, எந்தெந்த பங்குன்னு சொல்கிறேன். சமகாலத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே அந்த இடத்தில் நல்லதை பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட பங்கு பேரவையினுடைய குரலும் கருத்தும் எங்கே போனது? ஒருவேளை எரேமியாவை போல, திருமுழுக்கு யோவானை போல நல்லதை விரும்புகின்ற மக்களாய் அந்த அமைப்பு செயல்படுகிற பொழுது அங்கே கடவுளுடைய திருவுளம் செயல்படும். பங்கில் இருக்கிற துணை பிரச்சனைகளுக்கும் யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதரை, யாரோ ஒரு பங்குத்தந்தையை குறை சொல்வதால் ஒரு மாற்றமும் வந்துவிடப் போவதே இல்லை. அதிகாரத்தை திருச்சபை உங்களோடு பகிர்ந்து கொடுத்திருக்கிறதே. இந்த மக்கள் கூட்டம் நாம் தான் விழித்து கொள்ள வேண்டும். சுய நினைவோடு தேர்ந்து தெளிந்து விழிப்போடு நம்முடைய கருத்தை என்னைக்கு சொல்கிறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம் கருத்தை நாம் வெளியே சொல்லாதவரை இன்னைக்கு நற்செய்தியில் வந்த திருமுழுக்கு யோவானுடைய மரணத்திற்கு ஏரோதியாலும் பெண்ணு மட்டுமல்ல, அமைதி காத்த அந்த ஒரு கூட்டமும் தான் காரணம் என அமைந்திருப்பது போல இன்னைக்கு நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் காரணம். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சாமியாருடைய கை சுத்தம் இல்லை, நிறைய காசு எடுக்கிறார். இங்கே நிதி கணக்கு சரியாக வரதில்லை. இவரையே ஏன் பூசை கூப்பிட்டு உட்காந்துருக்காங்க? தேவையில்லாமல் இந்த செலவை ஏன் பண்ணுறாங்க? கேட்க வேண்டியது தானே. பங்கு பிரிவினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் அதுதானே. ஆனால் பங்கு பிரிவு என்ன தெரியுமா? பங்கு பிரிவு கூடுறதுக்கு முன்னாடியே டீயும் வடையும் வெளியே காத்திருக்கும். பங்கு பெற கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே எதை பற்றி பேசணும், எதை பற்றி மட்டும்தான் பேசணும்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டே இங்கே வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் மக்களோடு கலந்து ஆலோசிப்பது, மக்களோடு விவாதிப்பது, மக்களிடத்தில் சரி தப்பு என்பதை பேசி அங்கே நல்லதை தேர்ந்தெடுப்பதுதான் பங்கு பெறையாக இருக்கணும். இங்கே எப்படி தெரியுமா? ஏற்கனவே வரப்போ சாமியார் எழுதி கொண்டு வந்துடுவார். உங்களிடத்தில் நான் கருத்து மட்டும்தான் கேட்கிறேன், உங்களிடத்தில் நான் அனுமதி கேட்டு வரவில்லை. கருத்து எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னால், எதுக்கு அந்த ஒரு 50 பேர் பூசையில் எழுதி வாசிச்சிடலாமே அந்த கருத்தை? இந்த பங்கில் இதை செய்யலான்னு இருக்கும், இது சரியா தவறா, ஒத்து வருமா ஒத்து வராதா, முறையா முறையற்றதா என்பதை அங்கு விவாதிக்கப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் தலையாற்ற மாதிரி அங்கே வந்துட்டு பங்கு பணியாளர் வந்துட்டு, உங்களிடத்தில் நான் அனுமதி கேட்க வரவில்லை, கருத்து மட்டும்தான் சொல்ல வந்திருக்கேன், இதெல்லாம் நான் வாசிப்பேன், இதெல்லாம் நீங்கள் தலையாட்டுங்க, உங்களுக்கு பிடிச்சா ஓகே, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொன்னால், இதற்காகவா நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த 50 பேர் தலையாட்டுறதுக்காக தான் ஒரு பங்கு பேரை அமைப்பா. தலையாட்டுறதுன்னா பூசையில் ஞாயிற்றுக்கிழமை அறிக்கை வாசிக்கிற அன்னைக்கு நம்ம கருத்து சேர்த்து வாசிச்சிடலாமே. இல்லை அன்பிற்குரியவர்களே, அமைதி காப்பதற்காக நாம் உருவாக்கப்படவில்லை. நம்முடைய கருத்தை, நம் எண்ணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் உயிரோட்டம் உள்ள ஒரு கிறிஸ்தவ மக்களாய் நாம் வெளிப்படுவோம். ஆக நாம் எண்ணி பார்ப்போம், விவிலியத்தில் எந்த மனிதரை நாம் அனுதினமும் நம் வழியாய் பிரதிபலிக்கிறோம்? விவிலியத்தினுடைய எந்த இறை வார்த்தையை நம் வழியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நல்லதை நாம் செய்கிற பொழுது, அந்த நாள் முடிகிற பொழுது நம்முடைய மனைவி நமக்குள் இருந்து பாராட்டை கொடுக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு நீ இப்படி வாழ்ந்த, உன் வார்த்தை இப்படி இருந்துச்சு, உன் செயல்பாடு இப்படி இருந்துச்சு, உன் முடிவுகள் இப்படி இருந்துச்சு, இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திச்சாய், இப்படி வழி நடத்துறான்னு சொல்லி. ஒருவேளை தப்பானது செஞ்சோன்னு சொன்னால் அன்னைக்கு மனசாட்சி சொல்லும், இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை சரியா அமையலை, இன்றைக்கி நீ முறையாக வாழலை, கடவுளுக்கு ஏற்றபடி வாழ. நம் மனசாட்சி நமக்குள் இருந்து ஒரு நீதிபதியாய் நல்லதை கெட்டதை பரிசு தண்டனையை கொடுத்து கொண்டே இருக்கும். உகந்தது எது தெரியுமா? எரேமியாவை போல, திருமுழுக்கு யோவானை போல கடவுளுக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு சொன்னால் அதற்கான ஆசீர்வாதம் மிகப்பெரியதாக இருக்கும். சூழ்நிலை கைதியாய், வஞ்சகத்தோடு, எடுத்தார் கைப்பிள்ளையாய், அமைதியாய் வாழ்ந்தோன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையினால் நமக்கும் பயனில்லை, நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கும் பயனில்லை, நம்மை சார்ந்திருக்கிற அந்த ஒரு பங்கு சமூகத்திற்கு, குடும்பத்திற்கு கூட எந்த ஒரு பயனுமே இல்லை. ஆகவே நல்லவர்களை, நல்லதை பிரதிபலிப்பதாய் நம்முடைய வாழ்க்கை அமைய இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள்
கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலென்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய குடைகளில் இருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு எங்களை அழைத்துச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரிடையே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் ஈர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு பணிபுரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலை மக்களையும் நீடாமை நிறைவாய் ஆசீர்வதித்த ஆண்டவரே, இறைவாக்கினர் எரேமியாவுள்ளும் திருமுழுக்கு யோவானுக்குள்ளும் நீர் புகுத்தி உம்முடைய ஆவியை இவர்களுக்குள் நிறைவாய் தங்கியிருக்கும்படி செய்த ஆண்டவரே, அவர்களைப் போல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திட இறைவா நீர்தாமி இவர்களுக்கு துணை செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாகும் எங்கள் பெற்றோர், எங்கள் உறவினர், நண்பர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களோடு வாழ்ந்தவர்கள் ஆகிய அத்துணை பேரையும் ஆண்டவரே நீர்தாமி இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றலும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் எம்மண்ணின் புனிதராம் புனித தேவ சகாயத்தோடும் நாங்கள் நிலைவாழ்வின் மக்களாய் மாறி எம் மீட்பரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழுகின்ற வரம் அருளுமாறு இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உலகம் தர முடியாத மனித அறிவையெல்லாம் கடந்த இறை அமைதியை தருவீர் என வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை கண்ணோக்காமல்
உம் மீதான எங்கள் நம்பிக்கை மட்டுமே புடமிட்டு பார்த்து நீர் வாக்களித்தபடி உம் அமைதியை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் பங்கு சமூகத்திலும் நாங்கள் பணி செய்கிற இடத்திலும் ஆண்டவரே நிறைவாக தந்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தாமே திருமுழுக்கு யோவானுக்கு பக்கபலமாய் துணையாக இருந்தவர். ஒரு நாளும் அச்சம் ஆட்கொள்ளாதபடி இறைவனுடைய திருவுளத்தை எடுத்துரைக்க இவரே அவருக்குள் ஆற்றலாயிருக்கிறார். திருவுடலாய் திரு இரத்தமாய் நமக்குள்ளும் அதே ஆற்றலை கொடுக்க வருகிறார். இவருடைய திருவிருந்தருக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நாம் அவருடைய வார்த்தை வழியாக அறிந்திருக்கிறோம். அவருடைய ஆவிதாமி நமக்குள் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக, நமக்குள் தங்கியிருக்கிற அவருடைய ஆவி நமக்குள் இருந்து நிறைவாய் செயல்பட்டு கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை நமக்கும் அவர் கொடுக்கும்படியாக, இறைவாக்கினர்களை எல்லாம், அரசர்களை எல்லாம், நீதிபதிகளை எல்லாம் எப்படி ஆண்டவர் தம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றும்படியாக பயன்படுத்தினாரோ, இந்த உலகில் நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக இந்த பாடல் வழியாக அவரிடத்தில் நாம் இறைவேண்டல் செய்வோம். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. நாளை எங்களுக்குள் நீர் ஜீவனை கொடுத்திருக்கின்ற உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலருக்கு கிடைக்காத பாக்கியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, இந்த உலகை காணுகின்ற ஒரு வரத்தை கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடல் வரிகளைப் போல எங்களை காக்கிற நீர்தாமே ஒரு நாளும் கண்ணேறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை தகப்பனே. இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதலாக நீர் உருவாக்கிய நாள் துவங்கி இன்று வரை ஆண்டவரே, நீர்தாமே ஒவ்வொரு நாளும் இந்த உலகை கண்காணித்துக் கொண்டே வருகிறேன். இந்த உலகத்தின் அத்துணை படைப்புகளும் ஆண்டவரே, ஒரு படைப்பும் உம்முடைய பார்வையில் மறைவாய் இல்லாதபடி ஆண்டவரே, ஒரு படைப்பும் உமக்கு தெரியாதபடி ஒளிந்து போகாதபடி ஆண்டவரே, அத்துணையை குறித்த முழுமையான அறிவையும் நீர் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு படைப்பினுடைய தேவை, ஒவ்வொரு படைப்பினுடைய இயக்கம் என சொல்லி அத்தனையும் உமக்கு முன்னால் வெளிப்படையாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த வகையில் இதோ இந்த திருப்பலியில் பங்கெடுத்து செபிக்கிறோம், உடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தேவரி வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல்வேறு கஷ்டங்கள், வேதனைகளை எல்லாம் தாங்கி சுமந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் ஆறுதலை கொடுத்துள்ள ஆண்டவரே. உம்மிடத்தில் எடுத்து சொல்வதை விட இவர் யாரிடத்தில் செல்ல முடியும் ஆண்டவரே?
மனிதர்கள் எங்களை பல சமயங்களில் புரிந்து கொள்வதில்லை. எங்கள் வேதனையும் எங்கள் கண்ணீரும் எங்கள் சோகமும் எங்கள் துக்கமும் ஆண்டவரே இந்த உலகிற்கு முன்னால் ஒரு கேலி பொருளாய் மாறி போகிறது. எங்களுடைய துன்பம் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் அழுகின்ற பொழுது கேலி சித்திரமாய் மாறி போகிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் புரிந்து கொள்ளாத சூழலிலும் தேவர் நீர்தாமே இளைப்பாறுதல் தருவேன் என சொன்னீரே, ஆறுதலும் அமைதியும் தருவேன் என சொன்னீரே, வளமையை தருவேன் என சொன்னீரே, நோய் நீங்கி நலமான வாழ்வு கொடுப்பேன் என சொன்னீரே, ஒற்றுமையை சமாதானத்தை தருவேன் என வாக்களித்தீரே. ஆண்டவரை ஒன்றும் இல்லாதவர்களாய் யாராலும் ஒன்று செய்ய முடியாது என சொல்லி உம்மை மட்டுமே நம்பி வருகின்ற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இது வாக்களித்த அத்துணை ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே கொடுத்தருளும் ஆண்டவரே. தேவரே, இந்த நாளில் கூட நாங்கள் கேட்ட இறைவார்த்தையின் படியாக தகப்பனே உம்முடைய ஆவி எங்களுக்குள் நிறைவாய் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய ஆவியான இருக்கும் இடத்திலே விடுதலை உண்டு என வாசிக்கிறோமே, அந்த ஆவியானவர் எங்களுக்குள் நிறைவாய் தங்கியிருந்த ஆண்டவரே முதலில் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கட்டும் ஆண்டவரே. எங்களை அடிமைப்படுத்துகின்ற வேதனைப்படுத்துகின்ற எண்ணங்களிலிருந்து தேவையில்லாத சிந்தனைகளிலிருந்து ஆண்டவரே எங்களெல்லாம் விடுவித்த ஆண்டவரே நாங்கள் மனதளவில் எண்ணத்தளவில் ஆண்டவரே விடுதலை பெற்ற மக்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற வரத்தை நீர் தந்திரளும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளர் இருக்கின்றார், திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளர் இருக்கின்றார், திகையாதே. தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். இன்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலம் எல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். ஆமாண்டவரே, துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நீர் யாரை அழைத்தீரோ அவர்களை ஒரு நாளும் நீர் கைவிடுவதில்லை ஆண்டவரே. இந்த நாளில் கூட முதல் வாசகத்திலே எரேமியாவை எல்லாம் மக்கள் வேதனைப்படுத்துவதற்காக சூழ்ந்து இருக்கிற பொழுது ஆண்டவரே எரேமியா துணிவோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை அறிவிப்பதற்காக ஆண்டவர் தாமே என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என சொல்லி தகப்பனே அவர் அஞ்சாதிருந்தார். அவருடைய பயம் அவருக்கு முன்னால் இருந்த மக்களை பொறுத்து எழவில்லை, மாறாக அவருக்கு முன்னால் இருந்த உண்மை காண்கிறார். ஆகவே ஆண்டவரே அவர் தைரியத்தோடு இருந்தார். திருமுழுக்கு அவன் இன்னும் ஒரு படியாக மேலே சென்ற ஆண்டவரே மன்னனை நோக்கி கூட நீ செய்வது தவறு என்ன சொன்னாரே. அவருக்கான தைரியம் ஆற்றல் எங்கிருந்து வந்தது ஆண்டவரே? ஒரு சாதாரண மனிதன் தன்னை ஆளுகின்ற தலைவரை எதிர்த்து நிற்க முடியுமா? இல்லை. இருந்தாலும் நீர் எங்கு இருக்கிறீரோ, நீர் யாரோடு உடைய பிரசன்னத்தை கொடுத்திருக்கிறோ அந்த மனிதனால் எல்லாம் செய்ய முடியும். அந்த மனிதன் இந்த உலகை எதிர்த்து நிற்க முடியும். அந்த மனிதன் இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்த முடியும். அந்த மனிதனால் எல்லாம் சாத்தியம் ஆண்டவரே. இதோ எரேமியா சொல்லலாம், ஆண்டவர் நீரினை மயக்கினீர், நானும் மயங்கி போனேன் என சொல்லி. ஆனால் அவர் வழியாக ஆண்டவரே நீர் அளப்பரிய காரியங்களை செய்தீர். திருமுழுக்கு அவனுடைய தலையை அவர் இந்த மண்ணிலே பரிசாக கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவரே அவர் வழியாக எண்ணற்ற காரியங்களை செய்தீர். நீர் யாரையெல்லாம் அழைக்கிறீரோ அவர்களை அழைத்த காரியத்தை முழுமையாக நிறைவேற்றாமல் ஆண்டவரே ஒரு நாளும் வெறுமையாய் அவர்களை விட்டுவிடுவதில்லை ஆண்டவரே. இறை வார்த்தை மேலிருந்து கீழே வந்து எப்படி தன் முழுமையான பயனை அது கொடுத்து மீண்டும் உம்மிடத்தில் செல்லுகிறதோ அதுபோல ஆண்டவரே நீர் அழைத்த உம்முடைய ஒவ்வொரு பணியாளரும் நீர் அவருக்கென சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். அந்த திட்டம் முடிந்தவுடன் அவர்கள் எங்கும் அல்ல உம்முடைய பாதமே வந்து சேர்க்கிறார்கள். அப்படியாக ஆண்டவரே தனக்கான பணியை நிறைவாக முடித்தவராய், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் ஓடியவராய், அவருக்காய் வழிகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தியவராய், எல்லா மக்களையும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அழைத்தவராய் தன் பணியை சிறப்பாக முடித்துவிட்டு திருமுழுக்கு இடத்தில் வந்திருக்கிறாரே. ஆனால் தன்னுடைய பணியை முடிப்பதற்கு முன்னால் நம்மிடத்தில் வருவதற்கு முன்னால் ஆண்டவரே ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவர் வாழ்க்கையை நாங்கள் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அப்படியே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நகலெடுத்து வாழ்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவரே நம்முடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு பணியாளனாய் நாங்கள் இருக்கிறபடியாக ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தருளுமா, நீர் எங்களை உயர்த்தியருளும். ஆண்டவரே உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக.
எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உயிராய் உயிரே நீ அம்மா, உறவாய் உறவே நீ அம்மா, நினைவாய் நிஜமாய் நீ அம்மா, நித்தம் வாழ்வில் வருவாய் நீ அம்மா, அன்பே அம்மா நீ அம்மா, அருளே அம்மா நீ அம்மா, அன்பே அம்மா நீ அம்மா, அருளே அம்மா நீ அம்மா. ஆண்டவரை தினம் புகழுகின்ற அழகிய ஆன்மா உமதம்மா, ஆண்டவரை தினம் புகழுகின்ற அழகிய ஆன்மா உமதம்மா, பாவம் உன்னை தீண்டவில்லை, மண்ணில் வந்த விண்ணகம் நீ, பாவம் உன்னை தீண்டவில்லை, மண்ணில் வந்த விண்ணகம் நீ, உயிராய் உயிரே நீ அம்மா, உறவாய் உறவே நீ அம்மா, நினைவாய் நிஜமாய் நீ அம்மா, நித்தம் வாழ்வில் வருவாய் நீ அம்மா, அன்பே அம்மா நீ அம்மா, அருளே அம்மா நீ அம்மா, அன்பே அம்மா நீ அம்மா, அருளே அம்மா நீ அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.